சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே இதுபோன்ற பல்வேறு பாலியல் அத்துமீறல்களில் இவர் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவை சேர்ந்தவர்கள் கொடும் குற்றம் செய்யும் பொழுதெல்லாம் அவர்களை திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் காப்பாற்றுவதால் அந்த குற்றம் தொடர்கதையாகி வருகிறது. விருத்தாச்சலத்தில் 5 வயது பள்ளி குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளாளரான திமுக கவுன்சிலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திமுக பிரமுகர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே உள்ள மம்சாபுரம் கிராமத்தில் திமுக பிரமுகரான ஐயனார் என்பவர் கடந்த 2 மாதங்களாக பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததால் தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் 22 வயது தலித் பெண்ணை 2 திமுக நிர்வாகிகள் 4 சிறுவர்கள் உள்ளிட்ட 8 பேர் வீடியோ எடுத்து மிரட்டி பல மாதங்களாக கூட்டு